மலேசியாவின் 5வது பிரதமரான மறைந்த அப்துல்லா அமாட் படாவி உயர் பதவியில் இருந்து விலகிய பிறகு அமைதியான அதிகார மாற்றத்தை உறுதி செய்ததற்காக டாக்டர் மகாதீர் பாராட்டியுள்ளார். 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு 2008 பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் அதன் மோசமான தேர்தல் செயல்திறனை வெளிப்படுத்திய பின்னர் 2009ஆம் ஆண்டு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நஜீப் ரசாக்கை பிரதமராக பொறுப்பேற்க அப்துல்லா அனுமதித்ததாக மகாதிர் தெரிவித்தார். அவரது வெற்றி குறைந்து கொண்டிருந்த போது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பலர் கோரிய போது அவர் தயங்கவோ அல்லது பிரச்சனையை ஏற்படுத்தவோ இல்லை என்றும் அவர் ராஜினாமா செய்து நஜீப்பிடம் பதவியை ஒப்படைத்தார் என்றும் மகாதிர் தெரிவித்தார். நாங்கள் பதவி விலகியவுடன் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எளிதாக ஒதுங்கி நாட்டை வழிநடத்த தகுதியான அடுத்த தலைவரிடம் விட்டுவிட்டோம் என்று மகாதிர் சுட்டிக்காட்டினார். இந்த நடைமுறை தொடர்ந்தால் மலேசியா அமைதியான நாடாக இருக்கும் என்றும் அதுதான் அப்துல்லா காட்டிய உதாரணம் என்றும் மகாதிர் தேசிய மசூதியில் அப்துல்லாவுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் கூறினார். வாரிசான் கூட்டணி 219 நாடாளுமன்ற இடங்களில் 198 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது என்றால் அது படாவி காலத்தில்தான் என்றும் மகாதிர் புகழாரம் சூட்டினார். இது மலேசியாவின் வரலாற்றில் மிகச் சிறந்த தேர்தல் முடிவு என்றும் அனைத்து வாக்குகளிலும் சுமார் 90 விழுக்காடு அப்துல்லா தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவாக பதிவானதாகவும் அவர் தெரிவித்தார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா சரித் சோஃபியா ஆகியோர் நேற்று காலமான முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமாட் படாவியின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு அவர் ஆற்றிய அனைத்து செயல்களுக்கும் பங்களிப்புகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றும் அவரது ஆன்மா ஆசீர்வதிக்கப்பட்டு நீதிமான்களிடையே இடம் பெறட்டும் என்றும் இன்று சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசியாவுக்கான அரசுமுறை பயணத்தை முன்னிட்டு பல முக்கிய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் இன்று முதல் வியாழக்கிழமை வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜி மற்றும் அவரது பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு 17 சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் மூடப்படும். மூடல்கள் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றும் பிரதிநிதிகள் குழு சென்றவுடன் உடனடியாக மீண்டும் திறக்கப்படும் என்றும் கிட்டமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி கூறினார். மூடல் முதல் கட்டமாக இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்றும் KLIA விரைவுச்சாலை, எலைட் நெடுஞ்சாலை, புத்ராஜயா ரிங் ரோடு, புத்ராஜயா பெங்கில் நெடுஞ்சாலை, பர்சியாரான் செலாத்தான், லெபோ கெமிலாங் மற்றும் ஜலான் P5 ஆகிய சாலைகள் அவற்றில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு மூடல்கள் தொடரும் என்றும் இவை நெக்ஸ் நெடுஞ்சாலை, ஷா ஆலம் விரைவுச்சாலை, சித்தியவம்சா பந்தாய் விரைவுச்சாலை, சுங்கைபிசி உலுக்குளான் விரைவுச்சாலை, புதிய பந்தாய் விரைவுச்சாலை, ஸ்மார்ட் டனல் உள்ளிட்ட பல முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. KL சிரம்பான் ஹைவே, ஜலான் இஸ்தானா, ஜலான் தாமான்சாரா, ஜலான் சுல்தான் அப்துல் ஹலீம் மற்றும் ஜலான் சுல்தான் இஸ்கண்டார் சாலைகளும் பாதிக்கப்படும். 378 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். சாலை மூடல்களின் போது ஏற்படும் நெரிசலை தவிர்க்க சாலை பயனர்கள் தங்கள் பயணங்களை மறு அட்டவணைப்படுத்தி மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை சீராக உறுதி செய்ய பணியாளர்களின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது இன்று துன் அப்துல்லா அமாட் படாவிக்கான தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். மகாதீருடன் அவரது துணைவியார் டாக்டர் சித்தி ஹஸ்மா அலி மற்றும் மகன் முக்ரிஸ் மகாதிர் ஆகியோரும் உடன் இருந்தனர். அவர்கள் காலை 11 மணி அளவில் தேசிய மசூதியை வந்தடைந்தனர். பாக்லா என்று பிரபலமாக அறியப்படும் அப்துல்லாவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மகாதீர் சுமார் 10 நிமிடங்கள் செலவிட்டார் என்று புதுசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. மகாதீர் தனது 22 ஆண்டு கால பதவிக்காலத்தை முடித்த பின்னர் அப்துல்லா 2003இல் பிரதமராக பதவியேற்றார். பின்னர் கட்சிக்குள் இருந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தின் கீழ் அப்துல்லா 2009 ஏப்ரல் 1ஆம் தேதி பிரதமர் பதவியில் இருந்து விலகினார்.
கட்சி மற்றும் அரசாங்கத்தின் தலைமையை நஜீப் ரசாக்கிடம் அவர் ஒப்படைத்தார். அப்துல்லாவுக்கு இறுதி மரியாதை செலுத்த நஜீப்பும் தேசிய மசூதிக்கு வருகை தந்தார். ஒரு தந்தையாக, வழிகாட்டியாக மற்றும் நண்பராக படாவி இருந்ததாக நஜீப் வர்ணித்தார். மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியில் இருந்து ஷாகுல் ஹமீத் ஷேக் தாவூத் நேற்று அதிகாரப்பூர்வமாக விலகினார். HRD கார்ப்பின் சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்ட ஒரு பிரியாவிடை வீடியோவில் ஷாகுல் தனது பதவிக்காலம் குறித்து அனைத்து ஊழியர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். அவரது பதவிக்காலத்தில் சில சர்ச்சைகள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் நிறுவனத்தை நவீனமயமாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. மேலும் அதன் மாற்றத்தின் முக்கிய கட்டமைப்பாளர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். 2024ஆம் ஆண்டில் அவர் HRD கோப் நிறுவனத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு 434.2 மில்லியன் வருமானத்திற்கு இட்டுச் சென்றார். கார்ப்பரேஷனின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துகளும் 4 பில்லியனாக உயர்ந்தது. ஷாகுலின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவிக்காலம் பெரும்பாலும் சர்ச்சைகள் இல்லாமல் இருந்தது. இருப்பினும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கடந்த ஆண்டு HRD கார்ப் மீது விசாரணையை தொடங்கிய போது அவர் பின்னடைவை சந்தித்தார். 2024 பொது கணக்கு குழு அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்ட சிக்கல்களில் இருந்து எழுந்த விசாரணையில் ஷாகுல் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தன்னார்வ விடுப்பு எடுத்தார். பின்னர் ஷாகுல் மீண்டும் பணிக்கு திரும்பினார். முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமாட் படாவிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கொடி டத்தாரா மெர்டேகா சதுக்கத்தில் இன்று அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் குடும்பங்களுடன் பொதுவாக பரபரப்பாக இருக்கும் அந்த இடத்தில் பலரும் அதனை உணர்ந்து மரியாதை செலுத்தினர். நாட்டின் 5வது பிரதமரின் இறுதி சடங்கு முடியும் வரை மஸ்ஜித் நெகாராவின் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட வேண்டும் என்று நேற்று அறிக்கை வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு காலமான நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா அமாட் படாவிக்கு நாடு முழுவதும் இறுதி அஞ்சலி செலுத்தும் வேளையில் கோலாலம்பூரில் உள்ள தேசிய மசூதியில் இன்று தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இறுதி மரியாதை செலுத்த கூடியிருந்தனர். துன் அப்துல்லாவின் உடல் பர்சியாரான் துவாங்கு ஜஃபாரில் அமைந்துள்ள அவரது இல்லமான ஃபைத் படாவியில் இருந்து காலை 8:10 மணியளவில் இறுதி சடங்குகளுக்காக தேசிய மசூதிக்கு கொண்டு வரப்பட்டது. அப்துல்லாவுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யப்பட்டு தேசிய மசூதியில் உள்ள ஹீரோஸ் கல்லறையில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.